Hi babes, welcome back to my channel Ramala Shifam Secret Lover episode 4. லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க ஐகார்டில் லிங்க் இருக்கும். இங்கே ஃபர்ஸ்ட் சீனில் அட்டோவும் ஜுங்ஷியோடைய ஸ்கூல் டேஸ் காட்டுறாங்க. அப்போ ஜுங்ஷி ஃபோனில் கேம் விளையாடிட்டு இருக்கான். அட்டோ பக்கத்தில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். இல்லை எதுவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் ஜுங்ஷியை பார்த்து, நேற்று நைட்டு ஃபுல்லாக கேம் விளையாண்டேன், இன்னும் உனக்கு பத்தலையா அப்படின்னு கேட்க ஜுங்ஷி சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்போ அட்டோ சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த சூஷியை அவன் ஜுங்ஷோட வாயில ஊட்டி விடுறான். ஜுங்ஷி அவனை பார்த்து சிரிக்க, சாப்பிட்டுக்கிட்டே விளையாடுன்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் விளையாடி முடிச்சிட்டான் போல. அப்போ அட்டோ என்னமோ படிச்சுக்கிட்டு இருக்கான். ஜுங்ஷி நைட்டு ஃபுல்லாக தூங்கலைன்னு சொன்னால, அதனால அவனுக்கு தூக்கம் வருது போல. அவன் தூங்க அட்டோ அவனை இழுத்து அவனோட தோல்ல சாய வச்சுக்கிறான். இது குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. இப்போ ப்ரெசன்ட் சீனை காட்டுறாங்க. அப்போ ஷாய் அங்கும் ஜுங்ஷியும் கிளாஸ்ல உட்காந்துருக்காங்க. அப்போ ஜுங்ஷி கேட்குறான், நம்ம உண்மையாலுமே நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஸ்டெல்லர் ஸ்டுடியோ காமிச்சோம், அவங்க நம்மளை இன்டர்ன்ஸாக எடுத்துக்குவாங்களா, நமக்கு இன்டர்ன்ஷிப் அங்கே கிடைக்குமா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு ஷாயாங் சொல்கிறான். இருந்தாலும் நம்மளோட ப்ராஜெக்ட்ல நிறைய பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்ல, அப்போ கரெக்டாக அட்டோ அங்கே வரான். அட்டோ அவன் பக்கத்தில் வரும்போது அவனுக்கு ஜுங்ஷி சொன்ன ஞாபகம் வருது. நம்ம 2 பேரும் ஒரு 1 மந்த்துக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னால, அதனால வந்தவன் கொஞ்சம் தூரமாகவே நின்றுக்கிறான். அட்டோ சொல்கிறான், ப்ராஜெக்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு பசிக்கலையா, வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சாப்பிட கூட்டிகிட்டு போகிறான். எல்லாரும் சாப்பிட்றதுக்கு இங்கே கேன்டீன் வராங்க. அப்போ அட்டோ ஜுங்ஷி பக்கத்தில் உட்காராம ஷாயாங் பக்கத்தில் வந்து உட்காடுறான். ஜுங்ஷி தான் அவனை விலகி இருக்க சொன்னான். இருந்தாலும் ஜுங்ஷிக்கே ஒரு மாதிரி இருக்குது. அட்டோ ஏன் போய் அங்கே உட்காந்துருக்கான் அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் எப்போ உங்களோட ப்ராஜெக்ட் டெட்லைன் அப்படின்னு கேட்க ஜுங்ஷி கண்டுக்காம சாப்பிட்டுட்டு இருக்கான். ஜுங்ஷி அப்படின்னு அவ கூப்பிட, நம்மளால கண்டிப்பா டைமுக்குள்ள முடிச்சிட முடியுமா அப்படின்னு ஷாயாங் கேட்குறான். முடிச்சிடலாம் அப்படின்னு அவனை சொல்றான். அப்ப அங்க கேன்டீன்ல டிவி ஓடிட்டு இருக்குது. அதுல யாரோ ஒரு ஃபேமஸான ஆர்கிடெக்டோடைய இன்டர்வியூ போயிட்டு இருக்குது. அட்டோ வந்து ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட் போல. அவனுக்கு அந்த ஆர்கிடெக்ட் ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபேமஸ் ஆர்கிடெக்டோட பேர் வந்து ஜென்னு. அவனோட இன்டர்வியூ அங்கே போயிட்டு இருக்கு. அட்டோ அந்த இன்டர்வியூ பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இன்டர்வியூவில் அவங்ககிட்ட அவனோட ஆர்கிடெக்சர் ஸ்டைலை பற்றி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு வந்து ஆர்கிடெக்சராக ரொம்ப பிடிக்கும், அதுதான் அவனுடைய லவ் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி உங்களோட டைப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் இங்கே வந்தது சும்மா இந்த அலுமினை மீட்டிங்காக, ஆனால் எங்கிட்ட லவ் டைப் எல்லாம் கேட்குறீங்களே அப்படின்னுட்டு, சரி நான் சொல்கிறேன், எனக்கு ஸ்மார்ட்டாக இருக்கிறவங்க, கேப்பபிளாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறவங்க ரொம்ப பிடிக்கும், ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். லவ்வுக்கு அப்ளை பண்ண சொல்கிறோம், ஆனால் இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ண சொல்கிறாரான்னு தெரியல. அப்புறம் அந்த ஜானோடைய இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்காகவோ என்னமோ அந்த ஜானோடைய மேகசின் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு விட்டு இருக்கான் ஆட்டோ. ஜுங்ஷி அவன் பக்கத்தில் உட்காந்து அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ஆட்டோவை கூப்பிட்டு, நான் கிளம்புறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறான் சிரிச்சுக்கிட்டே. சரி நான் வேணா உன் வீட்டில் வரைக்கும் வந்து விட்டுட்டு போகவா அப்படின்னு அட்டோ கேட்க, அதுக்கு ஜுங்ஷி இல்லை வேண்டாம் நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்ல, உடனே அட்டோ சரின்னு சொல்லிடுறான். ஜுங்ஷியால் அதை நம்ப முடியல. இருந்தாலும் அவன் வாயை திறந்து எதுவும் சொல்லாமல் கீழே வந்துடுறான். அவனுக்கு என்ன அவ்வளோ வேலை, நம்ம கூட வீட்டு கூட வரமாட்டானா அப்படின்னு யோசிக்கிறான். அதே நேரம் ஜுங்ஷி தானே அவன்கிட்ட சொன்னான், நம்ம 2 பேரும் கொஞ்ச நாள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், இதெல்லாம் எனக்கு இன்னும் பழக்கம் இல்லைன்னு. அது அட்டோக்கு ஞாபகம் வருது. அதனால தான் அட்டோ அவன் கூட போகாமல் இருக்கான். இருந்தாலும் ஜுங்ஷிக்கு அதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு அடுத்த நாள் கிளாஸுக்கு ஜுங்ஷி லேட்டாக வரான். அப்போ அவன் கிளாஸ்க்குள்ளே வந்து உட்காந்ததுக்கு அப்புறமும் அட்டோ இன்னும் வரல. இது இவங்களோட காமன் கிளாஸ் போல், ஏன்னா அவங்க 2 பேரும் வேற வேற மேஜரு. இருந்தாலும் இந்த கிளாஸில் அட்டோவை காணாமே அப்படின்னு ஜுங்ஷி தேடுறான். அதே மாதிரி ஷாயாங்கு தேடுறான். ஷாயாங்க்கு அட்டோ டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான், இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரமாட்டேன், நீங்கள் லஞ்சு தனியாக போய் சாப்பிடுங்க அப்படின்னு. உடனே ஜுங்ஷி அவனோட ஃபோன் எடுத்து பார்க்குறான். நமக்கு அவன் டெக்ஸ்ட் பண்ணலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவனுக்கு வேற யாரோ டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. யாரோ அவனை கிளப் இருக்குல்ல அந்த மாடியில், அந்த கிளப் ரூமுக்கு வர சொல்கிறாங்க. சரி அப்படின்னு இவனு மேலே போகிறான். என்ன கிளப் ரூம்ல யாருமே இல்லையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு அந்த பொண்ணு வந்தாலே யூமி, அவ தான் அங்கே வரான். கதவை திறந்துட்டு வரும்போதே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, இனிமே நீ எனக்கு தான், இல்லைன்னா நான் உனக்கு தான், எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு கட்டுப்பிடிக்க வரான். ஜுங்ஷி பயந்துக்கிட்டே பின்னாடி போகிறான். இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஜுங்ஷி சொல்ல வரான். ஆனால் அதெல்லாம் அவள் காதில் வாங்கின மாதிரியே இல்லை.
அவளுக்கு ஏன் ஜுங்ஷியை பிடிச்சிருக்குன்னா, ஒரு டைம் ஒரு கேம் ஷாப்க்கு போய் அந்த கேம் சீடியை வாங்கிட்டு வெளியில வரும்போது அவள் ட்ரெஸ்ஸில் லைட்டாக பீரியட் பிளட் பட்டிருக்கும். அது அவளுக்கு தெரியாது. ஜுங்ஷி தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஜுங்ஷியோடைய கோட் அவளுக்கு கொடுத்து மறைச்சிக்க சொல்லுவான். அப்ப இருந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அப்பவே நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதான் வா அப்படின்னு சொல்லி அவனை இழுத்து கிஸ் பண்ண போறான். அப்ப கதை ஓப்பன் பண்ணிட்டு அட்டோவும் ஷாய் அங்க வராங்க. அட்டோ கோவமா யூமியை பிடிச்சி அந்த பக்கம் தள்ளி விடுறான். என்ன பண்ற நீ, அவன் பக்கத்துல வராத அப்படின்னு சொல்ல யூமிக்கு அட்டோவையும் ஜுங்ஷியை பார்த்ததுமே உடனே டவுட் வந்துடுது. நீங்க ரெண்டு பேரும் ஒருவேளை லவ் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஆமா, அதுக்கு என்ன இப்ப, இனிமே அவன் பக்கத்துல நீ வராத அப்படின்னு கோவமா திட்டிட்டு அங்க இருந்து ஜுங்ஷி எடுத்துட்டு ஆட்டோ போறான். ஷாய் அங்க அவளை பார்த்து உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ற அப்படின்னு திட்டிட்டு அவளும் பின்னாடியே வரான். ஆனா ஆட்டோக்கு செம கோவம் போல. அவன் ஜிம்ஷோட கையை பிடிச்சி வித்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். பின்னாடி ஷாய் அங்க ஓடி வந்து ஜிம்ஷோட தலையில ஒரு அடி அடிச்சு, இப்பயாச்சும் உனக்கு வலிக்குதா இல்ல இப்பயும் உனக்கு சொரணை இல்லையா, அவன் வந்து முத்தம் கொடுக்க வந்து நீ அப்படியே நின்றுட்டு இருப்பியா அப்படின்னு கேட்க, அது வந்து தெரியாம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, எனக்கு தெரியாத இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவா அப்படின்னு ஜிம்ஷி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆட்டோ இதெல்லாம் காதுல வாங்கின மாதிரி இல்லை. அவன் பாட்டுக்கு அவன் கையை பிடிச்சி வச்சு கூட்டிட்டு போயிட்டே இருக்கான். அவன் போற வேகத்துக்கு ஷாய் அங்கால நடக்க முடியல. சரி நீங்க ரெண்டு பேரும் போங்க, நான் நாளைக்கு உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு அவன் அங்கேயே நின்றுகிட்டு இருக்கான். அங்கிருந்து கையை பிடிச்சிட்டு இழுக்க ஆரம்பிச்சவன் வீட்டுக்கு வந்துதான் அவன் நடைய நிறுத்தினான் போல. அட்டோ ரொம்பவே கோபமா இருக்கன்னு ஜிங்ஷிக்கு தெரியுது. ஜிங்ஷி அவன் பக்கத்துல போய் பேச ட்ரை பண்றான். ஆனா அட்டோ அவன்கிட்ட பேசவே மாட்டான். அவன் பக்கத்துல போய் உட்காந்து அட்டோ 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 ஏன்டா இப்படி பண்ற, பேசுடா அப்படின்னு கெஞ்சி பாக்குறான். நீ எப்படி பிஹேவ் பண்ற தெரியுமா, நீ ஏதோ சிங்கிளா இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ற, அதான் யூமி இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நான் கிஸ் பண்ணியிருப்பேன், நான் மட்டும் வராம இருந்ததா அப்படின்னு சொல்ல அதுக்கு அவன் சாரின்னு சொல்றான். நீ தானே அன்னைக்கு நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பப்ளிக்கா பண்ண வேணாம்னு சொன்னேன், அதனாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு அட்டோ கோவமா சொல்றான். சாரி, இது ஒரே ஒரு டைம் ஆக்சிடென்டா நடந்துருச்சு, என்ன பண்றது, நான் ஓரளவுக்கு பாப்புலர் இல்லைல்ல, அதனால எனக்கு இதெல்லாம் அந்த அளவுக்கு தெரியல அப்படின்னு சொல்ல உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ட்டு அட்டோ அங்கிருந்து கோவமா போக போறான். அப்ப ஜிம்ஷி பின்னாடி இருந்து வந்து அவனை ஹக் பண்ணிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத, கோச்சுக்காத அப்படின்னு சொல்ல அட்டோ அவன் கையை தட்டி விட்டுட்டு நீ தானே சொன்ன நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு இன்டிமேசி டச் பண்ணாம இருக்கணும் அப்படின்னுட்டு அவன் அங்கிருந்து போறான். அப்ப ஜிம்ஷி அவன் பக்கத்துல போய் நில்லு, நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன், நான் தான் நம்ம ரெண்டு பேரும் டச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனா என்னாலே இப்ப அந்த மாதிரி இருக்க முடியல, என்னமோ நீ என்னை இக்னோர் பண்ற மாதிரி எனக்கு இருக்குது, எனக்கு ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆகுது தெரியுமா, நீ என்னை ஹேட் பண்றியோன்னு சொல்லி கூட எனக்கு டவுட் வந்துருச்சு அப்படின்னு ஜிம்ஷி சொல்ல உடனே அட்டோ பக்கத்துல வந்து அவனை எழுத்து ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு உன்னை நான் எப்பயுமே ஹேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அன்னைக்கு அவங்க அக்ரிமெண்ட் போட்டாங்கல்ல, அந்த அக்ரிமெண்ட்ல உனக்கு ஓகேனா மட்டும் நான் ஹக் பண்ணுவேன் கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். சொல்லிட்டு இப்பதான் ஜுங்ஷி ஓகேன்னு சொல்லிட்டால உடனே பக்கத்துல இருந்து அவன் கிஸ் பண்றான். அடுத்த சீன்ல பையன் எப்ப சட்டை கட்டினானே தெரியல, சட்டை இல்லாம இருக்கான். ஜுங்ஷியை கொண்டு போய் பெட்ல தள்ளிட்டு அவன் அடுத்த லெவலுக்கு போலான்னு பாக்குறான். உடனே ஜுங்ஷி ஒரு நிமிஷம் இரு, நம்ம ரெண்டு பேரும் இன்னும் யாரு டாப் யாரு பாட்டம்னு டிசைட் பண்ணவே இல்லைல்ல அப்படின்னு சொல்ல ஆனா அட்டோ அதுக்கெல்லாம் வெயிட் பண்ற மாதிரி இல்லை, அவன் பாட்டம் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜிம்ஷி சிரிச்சுக்கிட்டே சரிவா நம்ம ரெண்டு பேரும் ராக் பேப்பர் சிசர் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்படி போட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஜிம்ஷி தோத்து போயிடுறான். உடனே அட்டோ மறுபடியும் அவனோட வேலையை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜிம்ஷி சிரிச்சுக்கிட்டே ஒரே ஒரு டைம் இல்லை 3 டைம்ஸ் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு அட்டோ சிரிச்சுக்கிட்டே எனக்கு டாப்பா இருந்தாலும் சரி பாட்டமா இருந்தாலும் சரி உன் கூட இருந்தா போதும் அப்படின்னு அவன் பாட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஜிம்ஷி அவனை கிஸ் பண்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் ஜென்டலா நடந்துக்கும், இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்ல எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு ஆட்டோவும் சொல்றான். ஐயோ இந்த சீன் வேற லெவல்ல இருந்துச்சு, கியூட்டாவும் இருக்குது, ஹாட்டாவும் இருக்குது, ரொமான்டிக்காவும் இருக்குது. அப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் குளிக்கிறதுக்கு ஜிம்ஷி ரெஸ்ட் ரூமுக்கு போறான். அப்பயும் ஆட்டோ விடாம அவன் பின்னாடியே வந்து அவன் கூடயே சேர்ந்து குளிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில ஜிம்ஷி நல்லா தூங்கிட்டு இருக்கேன். ஆட்டோ அவன் பக்கத்துல வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன் வா சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்றான். என்ன டைம் ஆச்சு அப்படின்னு கேட்க அவன் 10:30 ஆச்சுன்னு சொல்றான். என்னது 10:30 அப்படின்னு ஜிம்ஷி பயந்துட்டு எந்திரிக்க அட்டா அவனை பார்த்து சிரிக்கிறான். அப்படின்னா போய் சொன்னான் போல, என்னை பார்த்தா சிரிக்கிற, உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு கேட்க சாரி எனக்கு இதெல்லாம் புதுசுதான் அப்படின்னு அட்டோ சொல்றான். அப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பி காலேஜ்க்கு போறாங்க. கையை பிடிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியா நடந்து போறாங்க. அதை பின்னாடி வந்து ஷாயாங் பாக்குறான். ஓடி வந்து என்ன இன்னைக்கு ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க, என்ன நடந்துச்சு உங்க ரெண்டு பேருக்குள்ள, இல்ல எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு கிண்டலா கேட்க அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ஜிம்ஷி சமாளிக்கிறான். ஆனா நீ போட்டிருக்க ட்ரெஸ் அட்டோவோட ஏதாச்சு,
அப்படின்னா எல்லாம் நடந்துருச்சா அப்படின்னு அவ கிண்டலா கேட்க, அட்டோ அதுக்கு ஆமான்னு சொல்றான். அதுக்கு அவ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்ல, அப்ப கரெக்டா யூமி அங்க வரான். கங்க்ராச்சுலேஷன்ஸா எதுக்கு அப்படின்னு கேட்க, அட்டோ ஜுங்ஷி எழுதிட்டு அங்கிருந்து போயிட்டே இருக்கான். ஷாய் அங்க யூமியை பார்த்து, நீ சும்மாவே இருக்க மாட்டியா, ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டே இருப்பியா அப்படின்னு கேட்க, எங்க ஆட்டோ ஜுங்ஷி போயிட்டு இருக்காங்க. அப்ப மறுபடியும் ஷாய் அங்க ஓடி வந்து, என்னடா இவ்வளவு வேகமா நடக்கிறீங்க அப்படின்னுட்டு இவங்க கூட சேர்ந்து நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்ப மறுபடியும் யூமி அங்க வரா. அவங்க முன்னாடி வந்து நிக்க ஆட்டோக்கு டென்ஷன் ஆகுது. கவலைப்படாதீங்க, நான் உங்ககிட்ட சாரி கேட்க தான் வந்திருக்கேன். அன்னைக்கு நடந்ததுக்கு சாரி. ஆனா ஜும்ஷிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். அன்னைக்கு நீ தானே எனக்கு கேம் ஷாப்ல ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்ல, அப்பதான் ஜும்ஷிக்கு அன்னைக்கு நடந்த விஷயம் ஞாபகம் வருது. அன்னைக்கு ஜுங்ஷி இவனுக்கு அவனுடைய கோட் கொடுத்தால அந்த ஸ்வெட்டர் மாதிரி, அதை ரிட்டர்ன் கொடுக்க வந்திருக்கான். அந்த ஜுங்ஷி வாங்க போறான். அது ஒன்றும் வேண்டாம், உனக்கு வேற வாங்கி தரவா அப்படின்னு அட்டா அவனை கூப்பிட்டு அங்கிருந்து போயிடுறான். அவங்க 2 பேரும் இப்படி ஒன்னா போறத பார்த்து அந்த யூமி ஜாலியா தான் என்ஜாய் பண்றான். பரவாயில்ல, இதை நான் உங்க ஞாபகமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஷாய் அங்கேயே நின்றுட்டு இருக்கான். அப்ப நீங்க உங்க 2 பேரும் மேல ரொம்ப அக்கறையா இருக்கீங்களே, என்கிட்டயே ரொம்ப நல்லா தான் பேசுறீங்க. பேசாம நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாமா, நான் வேணா உங்களை அக்கான்னு கூப்பிடுவேன் அப்படின்னு கேட்க, எனக்கு உன்னோட வயசு கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு ஷாயாங் சொல்றான். சரி அப்படின்னா நீங்க என்ன அக்கான்னு கூப்பிடுங்க அப்படின்னு அவளை துரத்திக்கிட்டு போக, ஐயோ விட்டா போதும் அப்படின்னு ஷாயாங் அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு அட்டோடைய ஃபோனுக்கு யாரோ டெக்ஸ்ட் பண்றாங்க. அது அவனுடைய எக்ஸு போல. ஸ்கூல் படிக்கும்போது யாரோ ஒரு பொண்ணு அவன் டேட் பண்ணியிருக்கான் போல. அந்த பொண்ணு இவனுக்கு இப்ப டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். இப்ப நீ எனக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதாவது இட்ஸ் டைம் டு பே மீ பேக் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ், பை.